ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Y2K சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி. கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் யூஸ் பண்ணி இந்த ஸ்நாக்ஸை நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். கடைகளில் விற்கிற பேக்கெட் சிப்ஸை விடவே இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்காமல் 10 நிமிஷத்தில் மொறுன்னு உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க 10 நிமிஷத்தில் டேஸ்டியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோவும் கேரட்டும் 50% வேக வச்சதாக இருக்கணும். இது ரெண்டையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேரட்டையும் பொட்டேட்டோவையும் பேஸ்ட்டாக அரைக்கும் போது தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த பேஸ்ட்டு கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கனால பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மிளகுத்தூளை கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளுக்கு விட மிளகுத்தூளை ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா நீங்கள் செய்கிற ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லா மசாலா பொருளையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இதையும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணுற இந்த மிக்சர் வந்து ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். உருளைக்கிழங்கோட தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணியிருக்க அரிசி மாவோட அளவு வந்து மாறுபடும். உருளைக்கிழங்குல பிசுப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க அரிசி மாவு இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணும். அதே மாதிரி உருளைக்கிழங்குல பிசுப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அரிசி மாவோட அளவை கம்மி பண்ணிக்கிங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம மாவை கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோன்னா இந்த மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இதுதான் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு தேவையான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்தது கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் இது உருட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸை குர்குரே ஷேப்பில் பண்ணுறேன். அதுக்காக கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். மாவை உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் உருட்டும் போது மேலால் உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி டைட்டாக உருட்ட வேண்டாம். அப்படி உருட்டினோன்னா உள்பக்கம் வேகாமல் போயிடும். நம்மக்கிட்ட இருக்கிற மிக்சர் எல்லாத்தையுமே ஷேப் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 to 3 நிமிஷம் இதை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணாலே போதும். மாவு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துன சிப்ஸ் ஐட்டத்தை கடையில் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருளுங்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து அதிகளவுக்கு எண்ணெயும் குடிக்காது. அது சாப்பிட்றக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். 2 நிமிஷம் இதை நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இந்த ஸ்நாக்ஸோட கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 1 நிமிஷம் போல் இதை நம்ம தொடர்ந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஒரு பொருளையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயிலேருந்து வர பெரிய பபிள்ஸ் வந்து அடங்கிடணும். அப்போ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்க பொருள் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வெந்திருக்குன்னு அர்த்தம். பெரிய பபிள்ஸ் எல்லாம் அடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்நாக்ஸும் வந்து நல்லாவே க்ரன்ச்சியாக வெந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காத ரொம்பவும் டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்நாக்ஸை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோன்னா 1 வாரம் வரைக்குமே நமத்து போகாமல் அதே கிறிஸ்பினஸோடு இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப கிறிஸ்பியான ஸ்நாக்ஸை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.